வெல்கம் டு வெஞ்சனம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மரவள்ளி கிழங்கை வச்சு ஒரு ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ரெண்டு பொருள் தாங்க தேவைப்படும். மரவள்ளி கிழங்கும் வெல்லமும் வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு கிரேட்டரில் கிழங்கு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. சின்ன துருவல்லையே துருவிக்கோங்க. மீதி இருக்க கிழங்கையும் இதே மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 கிலோ கிழங்குக்கு நான் 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் வெல்லத்தையும் அதே மாதிரி துருவிக்கிட்டிங்கன்னா பிசைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா கட்டி இல்லாமல் ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நான் காஞ்ச திராட்சை இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி போடுற அளவுக்கு இருக்கணும். ஏற்கனவே நான் அடுப்பத்தை வச்சு எண்ணெய் காய வச்சுருக்கேன். இந்த உருண்டைகள்லாம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். வெல்லத்தை இந்த கிழங்கோடு சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். தண்ணி கொஞ்சம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை பிழிஞ்செல்லாம் போடாதீங்க. அப்படியே உருட்டி போடுங்க, எதுவுமே ஆகாது. இதே மாதிரி மற்ற உருண்டைகளையும் போட்டு எடுத்துக்கலாம். போட்டதுமே திருப்பி விடாதீங்க, கொஞ்சம் நேரம் ஆகட்டும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும் எல்லாம். அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. இந்த குலோப் ஜாமுன்லாம் பொரிச்சு எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி. ஏன்னா இதில் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். அதனால் கொஞ்சம் சிம்மிலே வச்சு தான் நம்ம வந்து பொரிச்சு எடுக்கணும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்குங்க. மொறு மொறுன்னு நல்லா இருக்கும். இதை ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த கிழங்கு உடம்புக்கு அவ்வளோ சத்தானதுங்க. வெல்லமும் இதோடு சேரும்போது இன்னும் ரொம்ப சத்து அதிகமாக இருக்குங்க. மெதுவாக திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. மீதி இருக்க மாவையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப சுவையான சத்தான மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. தேங்க்யூ.